வணக்க மக்களே, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 688 இடங்கள் காலியிடங்கள் இருக்குது. தேர்வு கிடையாது. அனைத்து மாவட்டங்களும் வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த ஜாப்போட டீடைல்ஸ் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. இங்கே ஜாப் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜாப் என்ன கேட்டகரி, ஜாப் என்ன டைப்பு, எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஜாப்போட லொக்கேஷன் எங்கே, அதுக்கப்புறம் என்ன எஜுகேஷன் தேவை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ லாஸ்ட் டேட், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னும் நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டடாக ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன வேகன்சிலாம் இருக்குது ஜாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி கொஞ்சம் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணுற லிங்கும் கீழே தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணி போங்க. போயாச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபார்மும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பிடிஎஃப் ஆகணும்னா பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன், அது நான் பிடிஎஃப் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்காங்க. இப்போ டவுன்லோட் பண்ண ஃபார்ம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து 4 பேஜஸ் இருக்குது. இதுலேயும் அவங்க ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். இவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்காங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம இந்த வீடியோ அப்படி நம்ம லைக் பண்ணிட்டோம்.